ஹாய் நண்பர். சிந்தா எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறேன். அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்கு இல்லாத போது அவங்க ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். மேலும் ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸுக்கு. இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் வேணுன்னா உடனே நம்ம இன்டர்நெட்டை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் அவர் ஜி ஸ்கொயரில் ஒரு சில படங்கள், ஃபைட் கிளப் அந்த மாதிரி படங்கள் நிறைய பண்ணார். இப்போது ராகவலான்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த படத்தையே சொல்லியிருந்தார். அது வந்து என்னன்னா ஸ்டோரி ப்ளஸ் ப்ரொடியூசர்னு. அதை தொடர்ந்து தான் அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குன்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த படம் டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பாரத். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், யூடியூப் ஃபேமஸ் அந்த அவர் பரத்ங்கிறவர் தான் இந்த படத்தில் லீடாக பண்ண போகிறாரு. அவங்க டீம் ஒரு சில பேர் தான் சேர்ந்து இந்த படம் பண்ண போகிறாங்க. டைரக்டராக பார்த்த நிரஞ்சன் அவரோட கூட இருக்கிற நிரஞ்சன் தான் பண்ண போகிறாரு. அதை டைட்டில் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பார்த்தப்போ செம்ம ஃபன்னாகவும் இதுவாக வந்துச்சு. லோகேஷ் அவர்களே இந்த வீடியோவில் வந்துதானே சொல்லணும். செம்ம ஃபன்னாக இந்த அவர் எப்படி அந்த யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க. பாரத்தோட அவர் தான் இந்த இப்போது ஜெகதீஷ் அவரும் லோகேஷும் சேர்ந்து இணைச்சி தான் பண்ண போகிறாங்க, ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. அவங்க ஜி ஸ்கொயர்லேயும் அப்புறம் த ரூட் அப்புறம் இன்னும் 2 ப்ரொடக்ஷனோடு சேர்ந்து தான் படம் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக இந்த ப்ரோமோ ரிலீஸ் பார்க்குறப்ப செம்ம ஃபன்னாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சுன்னு சொல்லணும். செம்ம ஃபன். அவரோட அந்த பேர்லேயே வர்றாரு மிஸ்டர் பாரத்ங்கிற இதுதான் படம். இது செம்ம ஃபன்னாக ஒரு வீடியோ. இது லோகேஷ் வருவார்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏதோ படம் அனௌன்ஸ்மெண்ட் போல் இருக்குதுன்னு நினச்சி பார்த்தா லோகேஷ் அவர்கள் ஏதோ வீடியோவில் வந்திருந்தாருன்னு சொல்லணும். சின்ன ஃபன் மாதிரி கொண்டு போயிருந்தாங்க வீடியோவில். அதாவது என்னென்னா, ஒரு ஃப்ரெண்டை கடத்தி வச்சுருக்காரு. அதான் டேரக்டர் நிரஞ்சன் அவர்களை கடத்தி வச்சுருக்க மாதிரி நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்க. அந்த மாதிரி ஃபன்னாக ஒரு எலிமெண்ட் மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. கடைசியில் லோகேஷ் அவர்கள்ட்ட நீங்கள் சின்ன வீடியோலாம் பண்ணல, எந்த வீடியோ பண்ணணும் ஃபன்னாக ஒரு ப்ரெஸ்ஸிட்ட போயிட்டு நாங்கள் படம் பண்ண போகிறோம் லோகேஷ் அவர்களோட இதுலன்னு சொல்லி ஃபன்னாக இது பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஃபன்னாக அப்படியே சரி படம் பண்ண போகிறீங்க நல்லாப்பா. உடனே மிஸ்டர் பாரத், அதான் பாரத் அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். ஏன்னா அவர் பாரத் அவர்கள் உடனே சொல்கிறாரு யூடியூப்பில் லைக்ஸுக்காக தான். அந்த மாதிரி யூடியூப்பில் லைக்ஸு பிச்சுக்கும் பாருங்கள், வேறு லெவல் போகுதுன்னு சொல்லி ஃபன் கட்டிட்டு இருக்க மாதிரி செம ஃபன். ப்ரோமோ டீஸ்லேயே செம ஃபன்னாக இருக்குது. படம் இன்னும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண மாதிரி தெரியல, சும்மா இது ப்ரோமோ கட் மட்டும் ரிலீஸ் பண்ணிப்பாங்க போல இருக்குது. நிரஞ்சன் அவர்கள் யூடியூப் அப்புறம் நல்லா சமீபத்தில் நல்லா பண்ணுது. யங் டேலண்டர் கொடுத்து படம் கொடுத்துருக்காரு லோகேஷ் அவர்கள். எங்களுக்கு பெரிய ஒரு இது தான் சொல்லணும். நியூ டேலண்ட்ஸ்லாம் கொடுக்குறது அவருக்கு ஒரு பெரிய வார்த்தைகள் தான் சொல்லணும். நிரஞ்சன் மாதிரி அவர்கள்லாம் செம இது, பாரத் அவர்களும் செம இது தான் சொல்லணும். ஃபன்னாக இது யூடியூப்லேயே அவர் வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். அது செம வைரல், நிறைய பேருக்கு ஹிட்டுன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ஃபேமஸ் தான் சொல்லணும். அவர் வந்து இப்போ ஹீரோவாகிருக்காருன்னு சொல்லலாம். மேலும் இந்த படத்தில் ஒரு சில காசன் ப்ரோவும் அதிலே சொல்லியிருக்காங்க. பாலசரவணன் அவர்கள் நடிக்கிறதாகவும், சம்யுக்தா அவர்களும் இந்த கட்சிஸ்தர பாட்டில் வருவாங்களே அவங்களும் நடிக்கிறதாகவும்,
சுந்தரராஜன் நடிக்கிற சுந்தரராஜன் அதாவது சிறுகடை சில ஹீரோக்கா அப்பாவை பண்ணிட்டு இருக்கவர் தான் அந்த சுந்தரராஜன். அவர் ஒருத்தர் பாருங்க டேரக்டராகவும் பண்ணியிருக்காரு சார். அவரு தான் வந்து நடிக்க போகிறதாகவும், இன்னும் அவங்க ஒரு சில அவங்ககிட்ட அதே டீமோடு சேர்ந்து தான் இந்த படம் பண்ணுறாங்க. இதில் வந்து ஃபன்னாகவே சொல்லியிருக்காங்க சொல்லணும். இந்த ப்ரோமோ கட்டு பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லணும். நீங்கள் சொல்லுங்கள். இந்த இவர் பாரத் அவர்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி மீடியாஸில் ஒரு வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ரேஞ்சின் மூவி பற்றி எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இவங்க மூவிக்கு இவங்க வெயிட் பண்ணிட்டுருங்க. லோகேஷ் கனகராஜ் இது பண்ணி ஒரு படம் கொடுத்துருக்காது. எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேணும் இந்த படத்தை பற்றி எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக அப்டேட் கிடைச்சாலும் ஒன்று அப்டேட் பண்ணுறோம். என்னை பற்றி எதாவது சொல்லணுன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பார்த்து எல்லாருக்கும் நன்றி. மேலும் எனக்கு பிடிச்சது என்னென்னா அந்த ஜி ஸ்கொயரோட இன்ட்ரோ எனக்கு ரொம்ப பிடிச்சது தான் சொல்லணும். அவரால் இந்த அப்டேட்டு செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் உடனே வேணும் நம்ம சென்டரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு புது கான்செப்ட் புது வீடியோ வந்து சீக்கிரம் சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.